ملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما اللهم صل على نبينا وحبيبنا ومولانا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه اللهم صل على سيدنا نبينا ومولانا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه اللهم صل على سيدنا نبينا ومولانا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹு தாலாவுடைய மாபெரும் கருணை கிருபை, அல்லாஹ் அவனுடைய புனித அருள்மறையாம் திருமறையை ஓதுவதோடு மட்டுமில்லாமல் அதனுடைய வசனங்களை நம்மால் முடிந்த அளவிற்கு விளங்குவதற்காக, அதனை பற்றிய ஒரு சில விஷயங்களை தெரிந்து கொள்வதற்காக இந்த தஃப்சீருடைய நிகழ்விலே நம்மை ஒன்று கூட்டியிருக்கிறான். அல்லாஹ் நம்மை எதை பேசுகிறோமோ கேட்கிறோமோ அதன்படி அமல் செய்யக்கூடிய நல்ல மக்களாக அல்லாஹ் ஆக்கி அருள் புரிவானாக. நம்முடைய ஆதிபிதா ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய அந்த படைப்பை பற்றிய வசனத்தை நாம் பார்த்து வருகிறோம். அல்லாஹ் மலக்குமார்களிடத்திலே நான் ஒரு ஹலீஃபாவை இந்த உலகத்தில் படைக்கப் போகிறேன் என்று அல்லாஹ் சொல்கிறான். மலக்குமார்களை பார்த்து அல்லாஹு தாலா இப்படி சொல்ல வேண்டியதன் அவசியம் என்ன? மலக்குகளை பற்றி அல்லாஹ் சொல்லும் பொழுது சொல்வான், லா யஅஸூன அல்லாஹ மா அமரஹும். அல்லாஹ் எதை கட்டளையிட்டானோ அதற்கு ஒரு பிசுறு அளவிற்கு கூட, அணுவளவிற்கு கூட அவர்கள் மாற்றம் செய்ய மாட்டார்கள். வயஃஅலூன மா யுமரூன். அவர்களுக்கு எதை சொல்லித்தரப்படுகிறதோ இறைவனிடமிருந்து அதை அப்படியே செயல்படுத்தக்கூடியவர்கள். ஆனால் ஏன் அல்லாஹு தஆலா அவர்கள்ட்ட இந்த மஷ்வராவை, ஒரு டிஸ்கஷனை ஏற்படுத்தணும்? மனிதர்களுக்கு இதிலே படிப்பினை இருக்கிறது. எந்த ஒரு செயலை செய்தாலும் நாம் இன்னொரு முஃமினிடத்தில், முஸ்லிமிடத்தில் நாம் அது சம்பந்தமாக கலந்து ஆலோசித்து கொள்ள வேண்டும். அந்த கலந்து ஆலோசிக்கக்கூடியவர் நம்முடைய நலனின் அக்கறை உள்ளவர்களாக இருக்க வேண்டும், நமக்கு நலவை போதிக்கக்கூடியவராக இருக்க வேண்டும். இதையெல்லாம் தாண்டி இறைவனுக்கு கட்டுப்பட்ட நல்லவராக இருக்க வேண்டும். நமக்கு தெரிந்து அந்த காலத்தில் எனக்கு இருக்கக்கூடிய 4-5 தெரிந்தவர்களில் இவர் ஓரளவு தீன்தாரியான மனுஷன், இவர்கிட்ட கேட்டால் ஓரளவு கரெக்டாக சொல்வார், மார்க்கம் தெரிந்தவர், மார்க்கத்தோடு தொடர்பில் இருக்கக்கூடியவர், சரியாக தொழக்கூடியவர், இப்படியான நபர்களை பார்த்து முதல்ல நாம் எந்த காரியத்தை முடிவு செய்வதற்கு முன்னாலும் ஒரு டிஸ்கஷன் பண்ணிக்கணும், ஒரு ஆலோசனை முதலில் பெற்றுக்கொள்ள வேண்டும். அதனால்தான் அல்லாஹு தாலா தனக்கு கட்டுப்படக்கூடிய மலக்குமார்கள்ட்ட கூட ஒரு சஜஷன் என்னன்னு வாங்கிக்கிறான். இன்னொன்று என்ன, நாளை நான் படைக்கப்போற படைப்புகளை பார்த்து இவர்கள் ஏளனம் செய்து விடவோ, அவர்களை குறைத்து மதிப்பிட்டு விடவோ கூடாது என்பதும் அல்லாஹ்வுடைய நோக்கமாக இருந்தது. ஆனால் அல்லாஹ் இதை சொன்ன உடனே மலக்குகள் ஃபர்ஸ்ட் அப்ஜெக்ஷன் என்ன வச்சாங்க? அல்லாஹ் குழப்பம் செய்யக்கூடிய, இரத்தத்தை ஓட்டக்கூடியவர்களை நீ ஏன் படைக்கிறாய்? நாங்கள் உனக்கு தஸ்பீஹ் செய்கிறோம், உனக்கு நாங்கள் சுஜூதிலே எத்தனையோ கோடிக்கணக்கான எண்ணிக்கையில்லா மலக்குகள் இருக்கிறோம், ருக்கூவிலே இருக்கிறோம். இப்படி இருக்கும்பொழுது உனக்கு இன்னொரு தேவை என்ன? இன்னொரு விஷயம் அவர்கள் கேட்டதற்கான நோக்கம், ஆதம் அலைஹிஸ்ஸலாம் படைக்கப்படுவதற்கு கிட்டத்தட்ட 60,000 வருடங்களுக்கு முன்னால் அல்லாஹு தாலா மலக்குகளை படைத்தான், ஜின்களை படைத்தான். மலக்குகளுக்கு வானத்தில் இடத்தை அலாட் பண்ணிட்டான், நீங்கள் இங்கே இபாதத் செய்யுங்கள், நீங்கள் அங்கே வாழ்ந்து கொள்ளுங்கள். ஜின்களை பூமியில் அல்லாஹு தாலா இடத்தை கொடுத்தான். பூமியில் ஜின்கள் கொஞ்சம் கொஞ்சமாக உருவாகி பல்கி பெருகினார்கள். கிட்டத்தட்ட 7000 வருடங்கள் ஜின்கள் இந்த பூமியிலே வாழ்கிறார்கள் என்று நாம் வரலாற்றில் பார்க்கிறோம்.
கொஞ்சம் காலம் போன உடனே அந்த ஜின்களுக்கு மத்தியிலேயும் பொறாமையும் கூச்சலும் குழப்பமும் உண்டாகி எல்லாம் அந்தந்த ஜின்களும் அடித்து கொண்டு சண்டை சச்சரவுகள், உலகமே ஒரே கலவர பூமியா போச்சு. உடனே அல்லாஹு தஆலா அஸாஸீல் என்ற ஒரு ஜின்னை தலைமையாக்கி அவரை அந்த அஸாஸீலுடைய தலைமையில் மலக்குமார்கள் அத்தனை பேரையும் அனுப்புகிறார். அவங்க போய் அந்த ஜின்களை எல்லாம் விரட்டி விட்டு அங்கங்கே இருக்கக்கூடிய மலை பிரதேசங்களிலும் காடு வனாந்திரங்களும் அவர்கள் எல்லாம் அனுப்பிவிட்டு அவர்கள் வாழ ஆரம்பித்தார்கள். மலக்குகளும் கொஞ்ச காலம், சில மலக்குகள் பூமியில இபாதத் செய்து கொண்டிருக்கிறார்கள். இந்த அஸாஸீல் என்பவன் தான் இப்லீஸாக மாறுகிறான். இப்லீஸுடைய ஒரிஜினல் நேம், ஷைத்தானுடைய ஒரிஜினல் நேம் அஸாஸீல் என்பதாக முஃபஸ்ஸிரீன்கள் சொல்றாங்க. இவன் பூமியிலே வந்து இவ்வளோ பெரிய மலக்குகளுடைய படைகளுக்கு தலைமை தாங்கி அல்லாஹ்வுடைய இன்னொரு பிரம்மாண்டமான படைப்பான ஜின்கள் எல்லாம் கட்டி அவர்களை அழித்து ஒழித்து அவர்களெல்லாம் பக்குவப்படுத்தி அவர்களை தன் கட்டுப்பாடில் கொண்டு வந்த உடனே அவன் வணங்கி கொண்டிருந்தாலும் கூட இது ஒரு விதமான ஒரு பெருமை அவனுக்கு ஏற்படுத்தி விட்டது. இபாதத் செய்யக்கூடியவன் தான், வணங்கக்கூடியவன் தான், மலக்குகளுக்கு சொல்லிக் கொடுக்கக்கூடிய ஆசிரியர் தான், முஅல்லிமுல் மலாயிகா மலக்குகளுடைய உஸ்தாதாக இருந்தவன் தான். ஆனால் தனக்கு இறைவன் ஒரு பதவியையும் அந்தஸ்தையும் வழங்கிய உடனே அவன் உள்ளத்துல இப்படி ஒரு தற்பெருமை ஏற்பட்டுடுச்சு. எப்பொழுது நம்மளை ரப்பு உயர்த்தி கொண்டு போகிறான் அப்படின்னு நமக்கு தெரியுதோ, நாம் இன்னும் தாழ்ந்து போக வேண்டும் அப்படின்னு நாம நினைக்கிறோம். ஆனால் இப்லீஸ் அதற்கு மாற்றமான சிந்தனையில் உலா வந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த நேரத்துல தான் அல்லாஹ் தஆலா மலக்குகளை கூப்பிட்டு இப்படி ஒரு கலீஃபாவை படைக்க போறேன்னு அனௌன்ஸ் பண்றான். உடனே மலக்குகளும் இப்படி கேள்வி கேட்கிறார்கள். முஃபஸ்ஸிரீன்கள் விளக்கம் சொல்வார்கள், எல்லா மலக்குகளும் இந்த கேள்வியை கேட்கல. மலக்குகள் எண்ணிக்கை இல்லாதவர்கள், கோடிக்கணக்கு, லட்சக்கணக்கு, மில்லியன் கணக்கு. சென்ற வாரம் சொன்னதை போல அவ்வளவு எண்ணிக்கை இல்லாத மலக்குகள். அல்லாஹ் சொல்வான் ஒரு வசனத்தில், வமா யஅலமு ஜுனூத ரப்பிக இல்லாஹு, ரப்பினுடைய படைகளான மலக்குமார்கள் எத்தனை பேர் இருக்கிறாங்க, எப்படி இருக்கிறாங்க, எங்கெங்க இருக்கிறாங்க, என்னென்ன செய்யறாங்க, இது ரப்பை தவிர வேறு யாராலும் அறிந்து கொள்ள முடியாது. அப்படிப்பட்ட மலக்குகள்ல எல்லா மலக்குகளும் இந்த அப்ஜெக்ஷன் பண்ணல, ஆட்சேபனை தெரிவிக்கவில்லை. மாறாக பூமியில் எந்த மலக்குகள் ஷைத்தானோடு இப்லீஸோட வந்து அல்லாஹ்வுடைய கட்டளை ஏற்ப ஜின்கள் எல்லாம் அகற்றி கொண்டு இபாதத் செய்தார்களோ அவர்கள் தான் இந்த ஆட்சேபனையை வைத்தாங்க. ஏன்னா அவங்களுக்கு தானே நல்லா தெரியும், ஏற்கனவே பூமியில ஒரு படைப்பிடத்தை படைத்து என்னென்ன அழிச்சாட்டம் பண்ணாங்க, அவங்க நாம போய் எப்படியெல்லாம் பல வியூகங்கள் வகுத்து அவங்களெல்லாம் கட்டுப்படுத்தி வச்சிருக்கிறோம். இப்பதான் அமைதியா ஒரு பூமி இபாதத்திற்குரியதாக மாறி இருக்குது. திரும்பவுமா இன்னொரு படைப்பு, அவனுக்கு வந்து அவங்க என்ன செய்வானுங்களோ என்ற ஒரு எண்ணமும் ஒரு சிந்தனையும் அந்த பூமியில் வணங்கி கொண்டிருந்த மலக்குகளுக்கு ஏற்பட்டுச்சு. அதனால்தான் அல்லாஹ் தஆலா அந்த மலக்குகளை அவர்கள் சொன்ன அந்த வார்த்தைக்காக வேண்டி பலமுறை மனிதர்களுக்கு உதவிகரமாக இறக்குகிறான். பத்ர் சஹாபாக்கள் போரிடும் பொழுது மலக்குகளை இறக்குறான். இந்த மனிதர்களையா நீங்கள் சொன்னீங்க ரத்தத்தை என அநியாயமாக ஓட்டக்கூடியவர்கள், இப்ப பாருங்க எனக்காக வேண்டி போரிடுவதற்கு வந்திருக்கிறார்கள், என்னை திருப்திப்படுத்துவதற்காக அவர்கள் போரிடுறாங்க, நீங்களும் கூட சேர்ந்து போர் செய்யுங்கள். அப்பதான் தெரியும் உங்களுக்கு அந்த மனிதர்கள் இறைவனுக்காக வேண்டி தன் மனோ இச்சைகளை, ஹாயிஷாத்துகளை, விருப்பங்களை எல்லாம் விட்டுவிட்டு, உலக இன்பங்கள் ஆசைகள் எல்லாம் துண்டித்து விட்டு எனக்காக தன் தலையை துண்டிக்க காத்துட்டு இருக்கிறாங்களே, அந்த சஹாபாக்களோடு நீங்கள் போய் நில்லுங்கள் என்று அந்த மலக்குகளை தான் அனுப்பினார். நல்ல அமல்கள் செய்யக்கூடிய நேரத்தில், இபாதத்துகள் செய்யக்கூடிய நேரத்தில் எந்த மலக்குகளை அல்லாஹ் இறக்குகிறான்? லைலத்துல் கத்ருடைய இரவு தனஸ்ஸலுல் மலாயிகா என்று அல்லாஹ் சொல்கிறான். அப்படி இறங்கக்கூடிய மலக்குமார்கள் அத்தனை பேரும் பூமியில் வணங்கி கொண்டிருந்த அல்லாஹ் ஹலீஃபாவை படைக்க போறேன்னு சொல்லும் பொழுது யாரெல்லாம் அப்ஜெக்ஷன் பண்ணாங்களோ அந்த மலக்குகள் தான் நம்மை நோக்கி நம்முடைய நல் அமல்கள் நடைபெறக்கூடிய நேரங்களில் எல்லாம், இடங்கள் எல்லாம் வந்து பரவி நிற்கிறார்கள். ஆக
இப்படியாக பூமியில் அவனுடைய கட்டளைகளை பிறப்பிப்பதற்கு ஒரு ஹலீஃபாவை அல்லாஹ் கொண்டு வருகிறான். இப்படியாக அல்லாஹு தாலா படைக்கக்கூடிய அந்த ஹலீஃபா யாராக இருக்க முடியும்? அவருடைய வேலை என்ன? இறைவனுடைய தன்மைகளை, இறைவனுடைய சிஃபாத்துகளை பிரதிபலிக்கக்கூடியவராக அவர் இருக்க வேண்டும். ஹலீஃபா யார்? இறைவனுடைய தன்மைகளை பிரதிபலிக்கக்கூடியவர். இறைவன் ஹயாத்துள்ளவனாக இருக்கிறான், இந்த ஹலீஃபாவும் ஹயாத்துள்ளவராக இருக்கிறார். வேறு எந்த படைப்பினங்களுக்கும் அப்படிப்பட்ட தன்மையை வெளிப்படுத்தும் திறன் கொடுக்கப்படலை. அறிவுள்ளவனாக இறைவன் இருக்கிறான், இறைவனுடைய வெளிப்பாடாக மனிதன் அறிவோடு இருக்கிறான். பார்க்கக்கூடியவனாக இறைவன் இருக்கிறான், பார்வையின் வெளிப்பாடாக மனிதன் இருக்கிறான். பேசக்கூடியவனாக இறைவன் இருக்கிறான், அதே பேசும் தன்மையுள்ள இறைவனின் அந்த தன்மையை வெளிப்படுத்தக்கூடிய வெளிப்பாடாக பிரதிநிதி ஹலீஃபா மனிதன் இருக்கிறான். வேறு எந்த சிருஷ்டிகளுக்கும் இந்த ஒரு ஸ்பெஷாலிட்டி கொடுக்கப்படலை. விலங்குகளும் பார்க்கிறதே, அதுவும் பேசுதே, அதுவும் கேட்குதே. மனிதர்களை விட மனிதர்களுடைய எண்ணிக்கை, ஹியூமன் பீயிங்ஸ் எத்தனை பேர் இந்த உலகத்தில் இருக்கிறார்கள் என்று சொன்னால், மனிதர்கள் அல்லாத விலங்கினங்கள், பூச்சி இனங்கள், பறவை இனங்கள் அத்தனையும் சேர்த்து பார்த்தோம்னு சொன்னால், மனிதர்கள் அந்த எல்லா ஹியூமன் பீயிங் அல்லாத லிவிங் ஆர்கன்ஸ் எதுவெல்லாம் இருக்கிறதோ, உயிரினங்கள் எதுவெல்லாம் இருக்கிறதோ, அவை அத்தனையும் வைத்து பார்க்கும் பொழுது அதில் 10ல் ஒரு பகுதி தான் மனிதன். இவ்வளவு அதிகமாக இருக்கக்கூடிய விலங்கினங்களை விடவும் மனிதன் ஏன் சிறப்பு மிக்கவன் என்று சொன்னால், இந்த தன்மைகளை வெளியாக்கக்கூடியவன் ரப்புதான் என்று அறியும் ஆற்றல் அந்த விலங்குகளுக்கு இல்லை. என்னிலிருந்து இத்தனையும் வெளியே கொண்டு வருபவன் அல்லாஹ்தான் என்று அறிந்து தஸ்பீ செய்யக்கூடிய ஆற்றல் அந்த பறவைகளுக்கு இல்லை. அந்த பறவைகளும் தஸ்பீ செய்கிறது, விலங்குகளும் தஸ்பீ செய்கிறது, பூச்சியினங்களும் தஸ்பீ செய்கிறது, தரையில் ஊர்ந்து செல்லக்கூடிய கண்ணுக்கு தெரியாத எறும்பு போன்ற ரொம்பவும் அணுவளவு இருக்கக்கூடிய உயிரினங்களும் தஸ்பீ செய்கிறது. ஆனால் அந்த எதற்குமே தஸ்பீ செய்வது அல்லாஹ் நம்முடைய தேவையை நிறைவேற்றுவதனால்தான் என்ற அந்த விளக்க ஞானம் இல்லாமல் இருக்கு. ஆனால் 6வது அறிவு மனிதனுக்கு இருக்குன்னு சொல்றோமே, அது என்ன 6ஆம் அறிவு? அது அல்லாஹை அறியக்கூடிய அறிவு. அல்லாஹ் நம்மோடு இருக்கிறான், நம்மை ஒவ்வொரு வினாடியும் அவன் உயிரோடு வைத்துக் கொண்டிருக்கிறான், பேசக்கூடியவனாக அல்லாஹ் வைத்திருக்கிறான், கேட்கக்கூடியவனாக அல்லாஹ் வைத்திருக்கிறான், பார்க்கக்கூடியவனாக அல்லாஹ் ஆக்கியிருக்கிறான் என்ற இந்த உணர்வை, இந்த விளக்கத்தை மனிதன் தன்னுடைய உள்ளத்தில் பதித்து கொள்ள முடியும். அது சம்பந்தமான ஞானங்களை அதிகரித்து அவனால் மட்டுமே இறைவனை நெருங்க முடியும். மற்ற அத்தனை வஸ்துக்களுக்கும் இறைவனுடைய தன்மை இருக்கிறதா? நிச்சயமாக இருக்கிறது. நாம் ஏற்கனவே இதற்கு முன்னாடி இருக்கக்கூடிய தஃசீர்களை சொன்னோம். இந்த சுவற்றிற்கும் பார்க்கும் தன்மை இருக்கிறது, பேசும் தன்மை இருக்கிறது, கேட்கும் தன்மை இருக்கிறது. நாம் உட்கார்ந்து இருக்கக்கூடிய இந்த குஷன் மேட், இதற்கும் பார்க்கிற தன்மை, பேசும் தன்மை அத்தனையும் இருக்கிறது. இறைவன் அதற்கு வழங்கி இருக்கிறான். அதனால்தான் நாம எந்த இடத்தில் உட்கார்ந்து என்ன செய்கிறோன்னு அவைகள் எல்லாம் கேட்டுக்கொண்டிருக்கின்றன, பார்த்து கொண்டிருக்கின்றன. நாளை மறுமையில் இந்த பொருட்கள் எல்லாம் நமக்கு நல்ல சாட்சியும் சொல்லும், கெட்ட சாட்சியும் சொல்லும். இந்த பொருட்களை வைத்துக்கொண்டு நாம் நல்லமல் செய்தோம்னு சொன்னா, நாளைக்கு இந்த பொருட்கள் எல்லாம் நமக்கு யாரெல்லாம் இந்த அடியான் என் மீது அமர்ந்துதான் நல்ல விஷயங்களை பேசினான், தொழுதான், இபாதத் செய்தான், தஸ்பீ செய்தான், இந்த மேட் சொல்லும். யாரெல்லாம் எனக்கு உள்ளே அமர்ந்துதான் இவன் நற்காரியத்தில் ஈடுபட்டான் என்று இந்த சுவர்கள் சொல்லும். தவறான செயல் ஈடுபட்டால் நாளைக்கு இதே சுவர்களும் இதே நம்மை சுற்றி இருக்கக்கூடிய பொருட்களும் நமக்கு எதிராகவும் சாட்சி சொல்லும். அப்ப அத்தனை வஸ்துக்களிலும் இறைவனுடைய தன்மைகள் வெளிப்படையாக தெரியாமல் மறைந்திருக்கின்றன. ஆனால் உயிரினத்தில் இறைவனுடைய தன்மைகள் மிக வெளிப்படையாக பகிரங்கமாக வெளியாகி கொண்டிருக்கின்றன. அதை அறிந்து வாழக்கூடிய சக்தி மனிதனுக்கு மட்டும்தான் அல்லாஹ் வழங்கியிருக்கிறார். எனவே ஹலீஃபா என்பவர் தன் ரப்பினுடைய சிஃபாத்துகளை பிரதிபலிக்கக்கூடியவராக இருக்க வேண்டும். தன் ரப்பினுடைய நாட்டத்தை தன் வாழ்க்கையில், தன் வாழ்வின் ஒவ்வொரு செயல்பாடுகளிலேயும் பிரதிபலிக்கக்கூடியதாக இருக்கக்கூடியவராக இருக்கணும். இதுதான் ஹலீஃபா என்று சூஃபியாக்கள், முஃபஸ்ஸிரீன்கள் நமக்கு சொல்லித் தருகிறார்கள்.
அடுத்து ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ் தஆலா படைக்க ஆரம்பிக்கிறான். எப்படி படைப்பது? எதிலிருந்து படைப்பது? அல்லாஹ் தஆலா பூமிக்கு மலக்குகளை அனுப்ப வேண்டும் என்று நினைக்கிறான். அதற்கு முன்னால் பூமியை பார்த்து அல்லாஹ் சொல்கிறான், உன்னிலிருந்து நான் ஒரு ஹலீஃபாவை படைக்க போறேன், ஒரு பிரதிநிதியான ஒருவரை நான் படைக்கப் போகிறேன். அவர்களில் யாரெல்லாம் நன்மை செய்கிறாங்களோ அவர்கள் சொர்க்கத்துக்கு போவாங்க. இன்னும் அவர்கள் யாரெல்லாம் எனக்கு மாறு செய்து தீய காரியங்கள் செய்கிறார்களோ அவர்களை நான் நரகத்தில் கொண்டு போய் போட்டுருவேன்னு அல்லாஹ் சொல்கிறான். இதை கேட்ட பூமி அல்லாஹ்விடத்தில், யா அல்லாஹ், என்னிலிருந்து சொர்க்கத்துக்கு போகிற படைக்கப்படுதுன்னா நான் சந்தோஷப்படுவேன். நரகத்திற்கு போகக்கூடிய படைப்பையும் என்னில படைக்க போறியா? நரகம் செல்லக்கூடிய ஒருவனும் என்னிலிருந்து படைக்க இருக்கிறானா என்று நினைத்து அது கண்ணீர் வடித்தது. அப்படி அது வடித்த கண்ணீர், அது அழுத அழுகையின் காரணத்தினால்தான் இந்த உலகத்திலேயே பூமியினுடைய அழுகையின் வெளிப்பாடாக நீரூற்றுகளும் உண்டாகி ஓடிக்கொண்டே இருக்கின்றன. இது பூமியினுடைய அழுகை என்பதாக முஃபஸ்ஸிரீன்கள் சொல்வார்கள். ஆக அல்லாஹ் தஆலா ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அனுப்புகிறான். ஜிப்ரீலே, போங்க, ஹலீஃபாவை படைக்கணும். இப்ப நீங்கள் என்ன செய்யுங்கள், பூமியினுடைய எல்லா வகையான தன்மை உள்ள இடத்திலிருந்தும் நீங்கள் மண்ணை எடுத்துட்டு வாங்க. கரடு முரடான இடம், மிருதுவான இடம், மலைகள், காடுகள், வனாந்திரங்கள், இப்படி ஒரு 4-5 இடத்திலிருந்து மண்ணை எடுத்து வாருங்கள் என்றால் அல்லாஹ் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம பூமிக்கு அனுப்புகிறான். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் நேராக வந்தாங்க. பூமியிலிருந்து மண்ணை எடுக்க போகும்போது அந்த பூமி பேசுகிறது. ஜிப்ரீலே, என்ன செய்ய போறீங்க? இல்லை, அல்லாஹ் தஆலா ஒரு குடி மண்ணை உன்னிடமிருந்து எடுத்துட்டு வரணும்னு சொன்னான், அதனால் நான் வந்திருக்கிறேன் என்று அந்த மலக்கு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க. இப்போ அந்த பூமி பேசியது, அல்லாஹ்வின் மீது சத்தியமாக என்னிலிருந்து நீங்கள் மண் எடுப்பதை நான் ஒருபோதும் சம்மதிக்க மாட்டேன். ரப்பினுடைய ஜலாலியத்தின் மீது சத்தியமாக நீங்கள் என்னிடமிருந்து எதுவும் எடுத்துக்கொள்ளக்கூடாது. காரணம் என்ன தெரியுமா? இறைவனுடைய சன்னிதானத்தில் நான் மிகவும் நெருக்கமாக செல்ல போகிறேன் என்ற ஒரு சந்தோஷம் இருந்தாலும் கூட, அப்படி இறைவனுக்கு நெருக்கமாக செல்லும் பொழுது பல்வேறு ஆபத்துகளும் கண்ணிய குறைவுகளும் ஏற்பட்டு இறைவனுடைய சாபத்திற்கு மாறுவதற்கான வாய்ப்பும் அதில் இருக்கு. அல்லாஹ்ட்ட நெருங்கிறதுனா சாதாரண விஷயம் இல்லை, பூமி சொல்லக்கூடிய விஷயம். எந்த அளவுக்கு நாம் நல்ல அமல்கள் மூலமாக இறைவனை நெருங்கி கொண்டே இருக்கிறோமோ அந்த அளவுக்கு நம்முடைய அந்தஸ்துகள் உயரக்கூடிய அதே வேளையில் கொஞ்சம் அதில் ஒரு சருகுதல் ஏற்பட்டுச்சுன்னு சொன்னால் மிக மோசமான நிலைக்கும் தள்ளப்படுவோம். ஷைத்தான் எந்த அளவுக்கு அல்லாஹ் தஆலா உயர்த்தி வைத்திருந்தான், ஒரே ஒரு சருகுதல் கியாமத் வரை நிந்திக்கப்படக்கூடியவனாக, சபிக்கப்படக்கூடியவனாக, பல லட்சக்கணக்கான மக்கள் வழிகெடுவதற்கு காரணமானவனாக மாறிவிடுகிறான். இறை நெருக்கம் என்பது பயத்துடனும் தக்வாவுடனும் அச்சத்துடனும் ஆதரவுடனும் இருக்க வேண்டிய ஒரு முக்கியமான ஒரு செயல். அந்த பூமி இந்த நிலையில் பயப்படுகிறது, எப்படி நான் ரப்பிட்ட நெருங்கிறது? அதனால் நீங்கள் இந்த காரணத்தினால் என்னிடமிருந்து நீங்கள் மண்ணை எடுக்கக்கூடாதுன்னு சொன்னோன்னு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் திரும்பி போயிட்டாங்க. அல்லாஹ் முன்னாடி நிற்கிறார்கள். அல்லாஹ் கேட்கிறான், என்னாச்சு ஜிப்ரீல், மண் எடுத்துட்டு வந்தீங்களான்னு கேட்குறான். அப்போ ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொல்கிறார்கள், யா அல்லாஹ், நான் மண் எடுக்க தான் போனேன், ஆனால் அந்த பூமி உன் மீது சத்தியம் செய்து மண்ணை எடுக்காதீங்கன்னு சொல்லிடுச்சு. அதனால் உன் மீது அது செய்த சத்தியத்தை நான் மதித்து அதன் காரணத்தினால் நான் மண்ணை எடுக்காமல் வந்துட்டே என்று அவர்களும் நின்று விடுகிறார்கள். அடுத்து மீகாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அனுப்புகிறார். அவர்களும் போறாங்க, பூமியில மண் எடுக்க போறாங்க. அந்த பூமி சொன்னது அதே ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம்கிட்ட என்ன சொல்லுச்சோ அதே இங்கேயும் சொல்கிறது. மீகாயில் அலைஹிஸ்ஸலாமும் பார்த்தாங்க, அல்லாஹ்விடம் வந்துட்டு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் செய்த மாதிரி செஞ்சிட்டாங்க. அடுத்து இஸ்ராஃபீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் வந்தாங்க, மண் எடுக்கணும்னாங்க. பூமி அதே போல பேசியது, சத்தியம் செய்தது, கெஞ்சியது பார்த்துட்டு ரொம்ப
இப்படிலாம் அது சத்தியம் செய்தேன்னு சொல்லி அவங்களும் ரிட்டர்ன் வந்துட்டாங்க. அடுத்து 4வதாக அல்லாஹு தஆலா இஸ்ராயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அனுப்புகிறான். அவர்களும் வந்து பூமியிலே மண்ணை எடுக்கணும்னு சொல்றாங்க. அப்போ அந்த அந்த பூமி பேசுது, ஏன்ட்டு மண் எடுக்க வந்திருக்கிறீங்க, சொர்க்கத்துக்கு போறவனை என்னில் படைத்தால் சரி, நரகத்திற்கு போகக்கூடியவனும் என்னில் படைக்கப்படுகிறான் பொழுது நான் எப்படி ஒத்துக்கிறது? லாபம் அடையக்கூடிய பிஸ்னஸ்னா நம்ம காசு போடுவோம். நீங்கள் எவ்வளோ பிஸ்னஸில் இன்வெஸ்ட் பண்ணுறதா இருந்தால் எவ்வளோ லாபம் வரும்? 10% லாபம், 5% லாபம். இல்லைங்க இதில் வந்து இந்த மாதம் லாபம் வரும், அடுத்த மாதம் நஷ்டம் வரும். நீங்கள் கொடுக்குற 10 லட்ச ரூபாவில் 5 லட்ச ரூபா லாபம் தான், மீதி 5 லட்சம் நஷ்டம் தான் கண்டிப்பாக அப்படின்னு சொன்னால் யார் போய் இன்வெஸ்ட் பண்ண முடியும்? காசு கொடுக்கறதுக்கு யார் தயாராவாங்க? நஷ்டம் ஏற்படலாம், ஆனால் லாபம் அதிகமாக இருக்கும். நஷ்டம் ஏற்படலாம், அது கன்ஃபார்ம் இல்லைன்ற ஒரு நல்ல எண்ணத்தில் தான் எல்லாம் போடுறாங்க. ஆனால் ரப்பி என்ன சொல்லிட்டான்? இது நல்லவர்களும் இருப்பார்கள், கெட்டவர்களும் இருப்பார்கள். சொர்க்கத்தை தயாரித்தால் அதற்குள்ளவர்களும் இருக்கணுமா இல்லையா? நரகத்தை தயாரிச்சா அதுக்குண்டவர்களும் இருக்க தான் செய்யணும். இப்ப அல்லாஹு தஆலா சொன்னதை பார்த்ததிலிருந்து தான் பூமிக்கு ஒரு பயம், ஒரு வருத்தம் ஏற்பட்டு கவலையோடு ஒவ்வொருவரையும் திருப்பி அனுப்புது. அதையே இஸ்ராயில் அலைஹிஸ்ஸலாம் அப்படின்னு சொல்லுது. இப்ப அவங்க சொன்னாங்க, நீ சொல்றதெல்லாம் ஒரு பக்கம் உண்மைதான், ஆனால் ஏன் ரப்பு எனக்கு என்ன கட்டளை இட்டு இருக்கிறானோ அதற்கு மாறு செய்வதற்கு எந்த விதத்திலும் நான் என்னை இடம் கொடுத்து விட மாட்டேன். அல்லாஹ் சொன்ன பிறகு என்ன இருக்கு? நீ அல்லாஹ்ட்ட பாதுகாப்பு தேடுறியோ, நீ என்ன அழுகுறியோ, என்கிட்ட கெஞ்சுறியோ, அதெல்லாம் ஒரு பக்கம். இது யாருடைய கட்டளை? இறைவன் எனக்கு வழங்கிய கட்டளை. அதுக்கு நான் மாறு செய்ய முடியுமா? நிச்சயமா அதெல்லாம் உன்னை விட்டுட்டு போக முடியாது என்று சொல்லி 40 முழத்திற்கு பூமியின் மேற்பரப்பில் இருந்து எவ்வளவு மண் எடுக்க முடியுமோ அதை எடுத்துட்டு ரப்பிட்ட போனாங்க. அப்ப இங்கே நாம் விளங்கக்கூடிய ஒரு விஷயம், சில நேரத்தில் நாம் எந்த சூழ்நிலைகள் நமக்கு ஏற்பட்டாலும் அல்லாஹ்வுடைய கட்டளைகளை நிறைவேற்றுவதற்கு நாம் தயங்கி விடக்கூடாது. அதில் ஒரு நன்மை இருக்கிறது, அதில் என்ன நலவு இருக்குதுன்னு அல்லாஹ்வுக்கு தான் தெரியும். அப்ப அல்லாஹ்வுடைய கட்டளைகளை நாம் இரக்கத்தின் காரணமாக, கருணையின் காரணமாக அப்படிலாம் செய்யக்கூடாது என்பதனால் நாம விட்டு விட்டு போகக்கூடாது. ரப்பின் கட்டளை என்னவோ அதை ஒரு மனிதன் நிறைவேற்றுவதில் தான் அவனுடைய வெற்றி இருக்கிறது அப்படின்னு நாம புரிஞ்சுக்க முடியும். அடுத்து இஸ்ராயில் அலைஹிஸ்ஸலாம் மண்ணை எடுத்துட்டு போறாங்க. அல்லாஹு தஆலா வந்தவனை கேட்டான், என்ன இஸ்ராயிலே போனீங்களா பூமிகிட்ட? போனையா? அல்லா, இந்த பூமி கெஞ்சிருக்குமே, மீதி 3 மலக்கம் அப்படித்தானே திரும்பி வந்துட்டாங்க. ஆமாயா அல்லா, என்னிடம் கெஞ்சுது, என்கிட்டயும் ரொம்ப கெஞ்சி ரொம்ப ரெக்வெஸ்ட் பண்ணிச்சு, வேணா எடுக்காதீங்க, எனக்கு அது கவலையை தருது, ரப்பின் மீது ஆணை 3 தடவை சத்தியம் செய்யுது, எல்லாமே செய்யுது. ஆனா நான் சொல்லிட்டேன், உன் மீது கருணையை காட்டுவதை விடவும் என் ரப்பின் கட்டளையை மதிப்பது தான் எனக்கு முக்கியம். அதனால இந்த விஷயத்துல கருணை, அந்த இரக்கம் அதெல்லாம் நான் பார்க்க மாட்டேன். அல்லாஹ் சொல்லிட்டா நான் செஞ்சிருவேன் அப்படின்னு நான் எடுத்துட்டு வந்துட்டேன் யா அல்லாஹ் என்று பூமி சொல்லியது. அல்லாஹு தாலாவிடம் இஸ்ராயில் அலைஹிஸ்ஸலாம் சொன்னான். உடனே அல்லாஹ் சொன்னான், என்னுடைய கட்டளையை உலகத்தில் சரியான முறையில் நிறைவேற்றக்கூடிய நீங்கள் தான் மனிதர்களுடைய உயிரையும் கைப்பற்றுவதற்கு சரியானவர். ஏன் அத்தனை மலக்க அல்லாஹ் விட்டுட்டு இஸ்ராயில் அலைஹிஸ்ஸலாமை தேர்ந்தெடுத்தான் என்ற ரகசியத்தின் பின்னணி இதுதான். அதே போலதான் போவாங்க. மனிதர்கள்ட்ட போனா அவனும் என்ன செய்வான், ஏன்பா இப்பவே வந்த, அல்லாஹ் நரகத்தை தூக்கி போட்டா நான் என்ன செய்யறது? அப்போ மண்ணு பேசிச்சு. அடுத்த மனுஷன்ட்ட போனா அந்த மண்ணுக்கு உயிர் கொடுத்து அல்லாஹ் வச்சிருப்பான், அவன் பேசுவான். ஆனால் அதையும் மீறி நீங்கள் என் கட்டளையை நிறைவேற்றக்கூடிய அளவிற்கு பக்குவமும் ஆற்றலும் உங்களுக்கு இருக்கிறதுனால இஸ்ராயிலே இனிமே நீதான் மலக்குல் மௌத். அதனால் அவர்கள் மலக்குல் மௌத்தாக இருக்கிறார்கள். இதையும் தாண்டி அவர்களுக்கு மனிதர்களுடைய அந்த கூச்சலையும் சத்தத்தையும் கேட்க முடியாத அளவுக்கு அல்லாஹ் தஆலா காதுகளை கேட்காமல் செய்து விட்டான். அதனால்தான் அவருடைய சக்கராத்துடைய வேதனைகள்லாம் இந்த இஸ்ராயில் அலைஹிஸ்ஸலாமுக்கு கேட்காது. நேராக போவாங்க, உயிர் எடுப்பாங்க, வந்துடுவாங்க.
ஒரு சில நல்லடியார்களை இன்னைக்கு மனுஷன்தான் மதிக்கிறது இல்லை, ஆனால் மலக்குமார்கள் நல்லடியார்களை மதிக்கிறார்கள். இஸ்ராயில் அலைஹிஸ்ஸலாம் நல்லடியார்கள் சிலருடைய ஹதீஸில் வரக்கூடிய வாசகம், ஒருத்தட்ட போய் உயிரை எடுக்கிறதுக்காக போறாங்க. அப்போ அவருடைய கை வழியாக உயிரை எடுக்கலான்னு போறாங்க. அந்த கை பேசுதான், நான் என் வழியா எடுக்க அனுமதிக்க மாட்டேன். இவர் காலம் இல்லாமல் அல்லாவுக்காக வேண்டி இந்த கரத்தை உபயோகப்படுத்தினார், தஸ்பீஹ் செய்தார், வாரி வழங்கினார், போர்க்களத்தில் போரிட்டார், நல்ல காரியத்திற்கு இந்த கரங்களை பயன்படுத்தியிருக்கிறார், தக்பீர் கட்டியிருக்கிறாரு, அத்தஹியாத் தெரிந்திருக்கிறாரு, சஜிதாவுக்கு போயிருக்கார். இவ்வளவு நல்லவர்கள் செய்த என்னிடம் இருந்தா நீ இதை எடுக்க போற, நான் அதெல்லாம் அனுமதிக்க மாட்டேன்னு சொன்னோம். இஸ்ராயில் அலைஹிஸ்ஸலாம் அமைதியா போயிடுவார். அடுத்து காதிடம் வருவார், அதுவும் அதை போல சொல்லும். கண்ணு கிட்ட வந்து கண்ணு வழியா உயிர் எடுக்கலாம், அதுவும் அப்படி சொல்லும். காது வழியா உயிர் எடுக்கலான்னு பார்த்தா கால் வழியாக, இப்படி ஒவ்வொரு உறுப்புமே அவர் நன்மையான காரியம் செய்தார் என்பதை காரணம் காட்டி உயிரை எடுக்க அனுமதி கொடுக்காது. நேரா அல்லாட்ட போவாங்க, யா அல்லாஹ் இந்த மனிதருடைய அஜல் வந்துருச்சு, தவணை வந்துருச்சு, உயிரை எடுக்கலான்னு பார்த்தா அதுங்க யாருமே உயிரை எடுப்பதற்கு அனுமதி கொடுக்காம ஏன் உயிரை வாங்க, இப்போ நான் என்ன செய்யறது? உடனே அல்லாஹ் சொல்வான், ஒரு காகிதத்தில் அல்லாஹ் என்ற பெயரை எழுதி கொண்டு அந்த பெயரை கொண்டு போய் அந்த மூமினு கண் முன்னால் நீ காட்டு. அந்த அல்லாஹ் என்ற பெயரை பார்த்தவுடன் என்ன நடக்குதுன்னு பாருங்கன்னு அனுப்பிச்சிடுவான். அந்த மலக்குல் மௌத் அந்த இஸ்மை, அந்த பெயரை தாங்கி இருக்கக்கூடிய அந்த காகிதத்தை கொண்டு போய் அந்த நல்ல மனிதர் முன்னால் காட்டுவார். அந்த உயிர் ரப்பினுடைய பெயரை பார்த்தவுடன் அந்த அல்லாஹ் என்ற பெயர் மீது இருக்கக்கூடிய காதல் முஹப்பத்தினால் உயிர் தானாக வாய் வழியாக வந்து ஒட்டிக்கொள்ளும். இதுதான் முஹப்பத். நல்லடியார்களுடைய உயிர் அல்லாவிற்காக மட்டுமே வாழும், அல்லாவிற்காக மட்டுமே அவனிடம் போய் சேரும். இப்படியாக இஸ்ராயில் அலைஹிஸ்ஸலாம் மலக்குல் மௌத்தாக நியமிக்கப்படுகிறார்கள். அடுத்து அல்லாஹ் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை படைச்சான். கிட்டத்தட்ட 500 முழம் அளவிற்கு அவர்களுடைய உடல் இருக்கிறது. அவர்களை மக்காவுக்கும் தாயிஃபுக்கும் இடையில் இருக்கக்கூடிய வாதிய நுஅமான் என்ற இடத்தில் அந்த மண்ணை எல்லாம் வைத்து அல்லாஹு தாலா ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை படைக்கிறான். அவர்களுக்கு கருணை என்ற மலையை அந்த பூத உடல் மீது போடுகிறான். அதற்கு பிறகு துக்கம் என்ற மலையை அல்லாஹு தாலா 39 வருடங்கள் அந்த பூத உடல், அந்த உடல் கூடின் மீது அந்த மலையை பொழிய வைக்கிறான். அதற்கு பிறகு 1 வருடம் சந்தோஷம் என்ற மலையை தருகிறான். அது எப்படி மழை பெஞ்சதுன்னு தெரியாது. ஆக அந்த அருளை, சந்தோஷத்தை அருளாக இறக்குகிறான், துக்கத்தை கஷ்டமாக இறக்குகிறான். அந்த உடல் கூடு முழுமையாக உள்வாங்குகிறது. அதனால்தான் மனிதன் அதிகமாக கஷ்டத்தையே அவன் உள்வாங்கக்கூடியவனாக, உணரக்கூடியவனாக இருக்கிறான். எடுத்தவனே கஷ்டம்தான். எந்த விஷயம் எடுத்தாலும் அதில் சிரமம் இல்லாமல் இருக்காது. பிறப்பதும் கஷ்டம், பால் குடிப்பதற்கு அவன் அழுவதும் கஷ்டம், நடக்க பயில்வது கஷ்டம், தவண பயில்வது கஷ்டம். ஒவ்வொரு நிலைமைகளையும் அவன் கடக்கும் பொழுது, ஒவ்வொரு செயல்களையும் அவன் செய்ய நினைக்கும் பொழுது துன்பமே துன்பம்தான் அவனுக்கு ஏற்படுகிறது. ஆனால் அந்த துன்பத்தை எல்லாம் கடந்து அவன் போகும் பொழுது சந்தோஷத்தை அல்லாஹு தாலா இன்றில் வைத்திருக்கிறான். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய அந்த பூத உடல் படைக்கப்பட்டு இப்படியெல்லாம் கருணை, இரக்கம், துன்பம், இன்பம் அத்தனையும் அந்த பூத உடலில் அல்லாஹு தாலா அமைக்கிறான், சமைக்கிறான். மலக்குமார்கள் எல்லாம் 500 முழத்துக்கு அந்த உடலை அல்லாஹ் தாலா கிடைத்து வைத்திருக்கிறான். வாதிய நுஅமான் என்ற இடத்துல மலக்கெல்லாம் ஆச்சரியமா பார்க்கறாங்க. இதுவரைக்கும் இந்த மாதிரி ஒரு படைப்பு இல்லையே. ஜின்களை கூட அல்லாஹ் தாலா மண்ணெல்லாம் எடுத்து படைக்கல. வித்தியாசமான ஒரு அப்பியரன்ஸு, பிரம்மாண்டமான ஒரு படைப்பு. பார்த்து என்ன நடக்க போகுதுன்னு தெரியலேன்னு அதை ஒரு எக்ஸிபிஷன் மாதிரி மலக்கள் பார்த்துக்கிட்டே போறாங்க. அதே வழியாக ஷைத்தான் வந்தான். வந்து பார்த்தான், இது என்னடா இது, வாய்க்கிட்ட ஒரு ஓட்டை இருக்குது, கண்ணுக்கிட்ட ஒரு ஓட்டை இருக்குது, என்ன படைப்பு இது? மண்ணில் ஏதோ இன்னைக்கு டாய் பொம்மைகள் கிளேல செய்கிற மாதிரி செய்ய வைக்கப்பட்டு படுக்க வைக்கப்பட்டிருக்கு. ஷைத்தான் வந்தான், வாய் வழியாக உள்ளே போனான். உள்ளே போய் அந்த உடல் கூடினுடைய
பின்புறம் துவாரம் வழியாக வெளியே வந்துட்டு சொன்னா மலக்குமார்கள்ட்ட, என்னையா இது, என்ன படைப்பு இது, வெறும் மண்ணு கூடாவே இருக்குது, ஒன்றும் இல்லை இது உள்ள, இதை படைச்சிட்டு அல்லாஹு தாலா அதை பெருசாக்கி நீங்களாம் அதுக்கு ஹிதுமத் செய்யணும்னு சொன்னா நீ என்ன செய்வீங்கன்னு கேட்டான். இப்லீஸ் அஸாஸில் கேட்கிறான். அப்போ அந்த மலக்கள் சொல்றாங்க, அல்லாஹ் என்ன கட்டளையிட்டானோ அதுதான் ஃபைனல். அல்லாஹ் எவ்வளவு அற்ப படைப்பை படைச்சாலும் நீங்க போய் அவங்க முன்னாடி நில்லுங்க, அவனுக்கு அவன் கையை அமைக்கி விடு, கால் அமைக்கி விடு, அதை செய்யறது தான் நம்ம வேலை. அதுல என்ன அப்ஜெக்ஷன் பண்ண வேண்டியது இருக்கு? முன்னாடி அப்ஜெக்ஷன் பண்ணியாச்சு, திரும்ப அல்லாட்ட போய் ஏதாவது சொல்ல முடியுமா? அல்லாஹ் அதற்கு உங்களுக்கு தெரியாதது எனக்கு தெரியும்னு சொல்லிட்டான். இன்னி ஆலமும் மாலாத்த ஆலமும். நீங்க பாட்டுக்கு ஏதோ அந்த ஜின்களை பார்த்து நினைக்கிறீங்க, இந்த கிரியேஷனே வேற. இதில் நான் எதை நினைத்து கற்பனையில் வைத்திருக்கிறேனோ, என் இல்மில் இருக்கிறதோ அந்த நாட்டமும் வெளியாகக்கூடிய படைப்பும் வேற அப்படின்னு நல்லா சொல்லிட்டான். அப்புறம் அந்த மண்ணில் படைச்சா என்ன, மண்ணாங்கட்டியில படைச்சா என்ன, ஏதோ அல்லாஹுடைய மன்ஷாவில் அல்லாஹுடைய நாட்டத்தில் ஏதோ ஒரு அற்புதமான படைப்பு வெளியாக இருக்கிறது. அதனால அல்லாஹ் என்ன சொல்றானோ அதை நான் கட்டுப்பட்டுருவோம். அப்பவே இப்லீஸ் முடிவு பண்ணிட்டா, நீங்க வேற, நான் எவ்வளவு பெரிய ஆளு, உங்களுக்கு உஸ்தாதுனா, நீங்களாம் என்னுடைய மாணவர்கள், ஸ்டூடெண்ட்ஸ், எனக்கு கீழே இருக்கிறவங்க, நீங்க என்னன்னாலும் பண்ணிட்டு போங்க, என்னெல்லாம் அல்லாஹ் தாலா கட்டுப்படுன்னு சொன்னா நான் அதெல்லாம் அவ்வளோ லேசா ஒத்துக்க மாட்டேன். இந்த அனானியத் என்ற அந்த கிபர் என்ற தற்பெருமை அந்த ஆதம் அலைஹிஸ்ஸலாம் உடல் கூட்டில் உள்ளே சென்று வரும்பொழுதே வந்துருச்சு அவனுக்கு. ஏனால் அந்த நேரத்தில் முழு படைப்பாக அவர்கள் உருவாகவில்லை. அப்ப ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை உள்ள போய் வெளியே பார்த்துட்டு வந்துட்டு இவ்வளவுதானா சொல்லி அவர்கள் மீது தூணு ஒரு துப்பு துப்புனான். இப்லீஸுடைய அந்த எச்சில் வெளியாகி ஆதம் அலைஹிஸ்ஸலாம் மீது பட்டது, அந்த உடல் கூடின் மீது பட்டது. பட்ட உடனே அல்லாஹு தாலா சொன்னான், இது இப்லீஸினுடைய மோசமான ஒரு எச்சில், அதை உடனடியாக அங்கேருந்து எடுத்துருங்கன்னு அல்லாஹ் சொன்னான். அப்படி எடுக்கப்பட்டவுடன் தான் அந்த இடத்தில் ஒரு குழி விழுந்தது. அதுதான் மனிதனுக்கு உடல் இருக்கக்கூடிய அந்த தொப்புள். அந்த தொப்புளுடைய குழி என்பது இப்லீஸினுடைய எச்சம்பட்ட இடம் என்பதால் அந்த இடத்தில் குழியோடு இறைவன் மனிதர்களை படைத்திருக்கிறார். இப்படியாக அல்லாஹ் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை படைத்து அவர்களுக்கு உயிரை வநஃபக்து ஃபீஹி மிர் ரூஹி, இப்லீஸ் பார்த்தது மண்ணாக இருந்த அந்த உடலை மட்டும்தான். ஆனால் அல்லாஹ் என்ன சொல்கிறான், என் ரூஹை அவர்களில் ஊதினேன் என்று அல்லாஹ் சொல்கிறான். படைக்கப்பட்டது வேணா மண்ணில் இருக்கலாம், ஆனால் அவர் உள்ளே இருக்கக்கூடிய ரூஹ் என்பது என்னுடைய ரூஹ், நானே அவருக்கு உயிரளித்திருக்கிறேன். அப்ப எப்போ அல்லாஹ்வோடு அந்த படைப்பு தொடர்பு படுத்தப்பட்டு விட்டதோ அப்பவே அது கண்ணியத்திற்குரியதாக மாறிவிட்டது. எனவே மனிதன் மண்ணில் படைக்கப்பட்டவன் அல்லாஹுவால் கண்ணியப்படுத்தப்பட்டிருக்கிறான். இருந்த பொழுதிலும் அந்த மண்ணில் படைக்கப்பட்டதனால்தான் நம்முடைய நிறங்கள் ஒவ்வொரு இடத்திலிருந்தும் மண் எடுத்துட்டு வந்ததுனால, எந்தெந்த இடத்திலிருந்து மண் எடுக்கப்பட்டு மனிதர்கள் படைக்கப்பட்டார்களோ அந்த மண்ணுடைய தன்மை அவர்களின் நிறங்களாக வெளிப்படும். கருப்பான மண்ணாக இருந்தால் அவர்களுடைய நிறமும் அப்படி இருக்கும், சிவப்பான மண்ணாக இருந்தால் அதுவும் அப்படி இருக்கும் அவர்களுடைய கலர், வெளிர் மண்ணாக இருந்தால் அவர்களுடைய கலரும் அப்படி இருக்கும். எந்த மண்ணிலிருந்து அதனுடைய தன்மைகள் இருந்துச்சோ அந்த தன்மை அப்படியே மனிதனில் வெளியாகும். அதே போல் மண்ணுடைய துகள்களால் மனிதன் படைக்கப்பட்டதனால் மனிதனுடைய உடலும் அணுக்களால் ஆனதுன்னு நம்ம சொல்றோம். சயின்டிபிக் ரீதியா மனிதனுடைய உடலிலே ஒவ்வொரு வினாடியும் கோடான கோடி அணுக்கள் சாகிறது. அது கெட்டதாக வெளியில நம் கழிவுகளோடும் வேர்வையோடும் வெளியாகி கொண்டிருக்கிறது. அதே நேரத்தில் கோடான கோடி அணுக்கள் உருவாகி கொண்டிருக்கிறது. அந்த எல்லாத்தினுடைய ஒரு காம்பினேஷன், ஒரு பிணைப்பு தான் மனித உடல். எப்படி ஒரு போட்டோவை எடுக்கிறோம், அதுல எத்தனை லட்சக்கணக்கான பிக்சல்கள் ஒன்று சேர்ந்து 1024 பிக்சல்னு சொல்லுவாங்க, 1080 பிக்சல்னு சொல்றோம். அதை நாம் ஜூம் செய்து உள்ள பார்க்க இன்னும் அது சின்ன சின்ன பகுதிகளாக அணுக்களாக உடையும். அதையெல்லாம் ஒன்னா சேர்த்து பார்க்கும் பொழுதுதான் ஒரு உருவம் நம் கண் முன்னால் தெரிகிறது. அதே போல் அல்லாஹ் கோடான கோடி மண் துகள்களை வைத்து மனிதனை உருவாக்குகிறான். அதனுடைய வெளிப்பாடாகத்தான் கோடான கோடி அணுக்கள் மனிதனை காட்டிக்கொண்டே இருக்கிறது. இப்படியாக அல்லாஹு தாலா
நம்முடைய ஆதிபிதா ஆதம் அலைஹிஸ்ஸலாமை படைக்கிறார். எனவே நம்முடைய உடல் என்பது எதற்கும் லாயக்கில்லாத, எதற்கும் தகுதியற்ற, எதையும் செய்வதற்கு சக்தி இல்லாத, வக்கில்லாத ஒரு மண்கூடு தான். ஆனால் நம்மை கண்ணியமாகவும் உயர்வாகவும் எல்லா படைப்பினங்களுக்கு மத்தியிலேயும் ஒரு கம்பீரமாகவும் அந்த படைப்புகள் நமக்கு சேவகம் செய்யக்கூடிய அளவிற்கு அல்லாஹ் மாற்றி இருக்கிறான் என்று சொன்னால் அது அவன் நம்மோடு இணைந்திருப்பதன் காரணத்தினால்தான். எனவே அந்த ரப்பை நாம் என்றைக்கும் மறந்துவிடக்கூடாது. அவனை வெளிப்படுத்தக்கூடிய ஹலீஃபாவாக, பிரதிநிதியாக இருக்கும் காலமெல்லாம் நமக்கு கண்ணியம் இருந்து கொண்டே இருக்கும். எப்பொழுது நாம் அவனுக்கு மாறு செய்து நாம் அவனுடைய பிரதிநிதிகள் என்ற சிந்தனை இழந்து நம்மை விலங்குகளை விட மோசமானவர்களாக நினைத்து நம் செயல்பாடை வெளிப்படுத்துகிறோமோ, நம்முடைய எண்ணங்களை விலங்கை விட மோசமாக ஆக்கிக் கொள்கிறோமோ, அப்பொழுதுதான் அல்லாஹ் சொன்னானே, உலாயிக கல் அன்ஆம், இப்படி இருக்கக்கூடியவர்கள் எல்லாம் மோசமான கால்நடைகளை போன்றவர்கள். பல்ஹும் அவல், அந்த கால்நடை விடையும் கீழ்த்தரமானவர்கள். செயலால், சொல்லால், சிந்தனையால், ஆற்றலால் அத்தனையிலும் அவர்கள் விலங்குகளை விட மோசமானவனாக மனிதன் தன்னை மாற்றிக்கொள்கிறான். இருந்த பொழுதிலும் இறைவனுடைய அந்த ரூஹோடு அவனுக்கு இருக்கக்கூடிய அந்த இணைப்பு தான் அந்த மனிதனை உயர்வானவனாக காட்டிக் கொண்டிருக்கிறது. இன்னொன்று என்ன, இறைவனுடைய ரூஹோடு நம்முடைய உடல், பூத உடல், இந்த மண்ணாங்கட்டியால் ஆன உடல் சம்பந்தப்பட்டிருக்கிறது. இன்னொன்று அல்லாஹு தாலா சொல்வான், ஆதம் அலைஹிஸ்ஸலாம் கண்ணியப்படுத்தப்படுவதற்கான முக்கியமான காரணம் என்ன? பெருமானாருடைய புனித ஒளியாகிய நூரே முஹம்மதி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆதம் அலைஹிஸ்ஸலாமுடைய நெற்றியில் இலங்கி கொண்டிருந்தது. இது எல்லாம் கீழே கிடத்தும் பொழுது ஒண்ணுமே கிடையாது. இறைவனுடைய ரூஹும் கிடையாது, நபியினுடைய நூறும் கிடையாது. ஆனால் எப்பொழுது இந்த இரண்டும் ஆதம் அலைஹிஸ்ஸலாமுடைய பூத உடலில் ஒன்று சேர்க்கப்படுகிறதோ அப்பொழுது அவர்கள் மலக்குகளை விட உயர்ந்து விடுகிறார்கள், அத்தனை படைப்புகளை விட உயர்ந்து விடுகிறார்கள். அந்த நூரே முஹம்மதி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அத்தனை நபிமார்களுடைய அந்த நெற்றியிலே வாழையடி வாழையாக இலங்கி இறுதியாக அப்துல்லா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய அந்த நெற்றியிலிருந்து ஆமினா அம்மையார் மூலமாக இந்த உலகத்தில் ஒரு புனித உடலாக உதித்தது. அதுதான் நம்முடைய இறுதி தூதராகிய பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அந்த தொடர்பு நம்மிலேயும் வெளிப்பட்டு கொண்டிருக்கிறது. அல்லாஹ்வுடைய ரூஹுடைய இணைப்பும் நம்மில் இருக்கிறது, பெருமானாருடைய நூறுடைய இணைப்பும் ஒரு மனிதன் இருக்கிறது. இந்த இரண்டும் இருப்பதன் காரணத்தினால்தான் அல்லாஹ்வுக்கும் மனிதன் கட்டுப்படுகிறான். வாழ்க்கையில் ஒவ்வொரு வினாடியும் அல்லாஹ் இல்லாமல் அவனால் எந்த செயல்பாடுகளும் செய்துவிட முடியாது. வாழ்க்கையின் ஒவ்வொரு செயல்பாடுகளும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ற அந்த அற்புதமான படைப்பினுடைய தொடர்பு இல்லாமல், வழிகாட்டுதல் இல்லாமல், அவர்களுடைய சுன்னத்தான வழிமுறைகள் இல்லாமல் ஒரு செயலையும் ஒரு மனிதன் செய்துவிட முடியாது. அல்லாஹுடைய ரூஹும் நம்மில் இருக்கிறது, பெருமானாருடைய நூறுடைய தொடர்பும் நம்மோடு இருக்கிறது. எனவே நாம் அந்த இரண்டு உயர்ந்த இணைப்புகளை, தொடர்புகளை நாம் கண்ணியப்படுத்த வேண்டும். அதை எந்நேரமும் நாம் உணர்ந்து அல்லாஹ் ரசூலுக்கு கட்டுப்பட்டு வாழக்கூடிய நல்லடியார்களாக அல்லாஹு தஆலா ஆக்கியல் புரிவானாக. எந்த நோக்கத்தோடு அல்லாஹ் நம்மை படைத்தானோ அந்த நோக்கத்தை முழுமையாக நிறைவேற்றக்கூடியவர்களாக அல்லாஹ் நம்மையும் நம்முடைய சந்ததிகளையும் ஆக்கியல் புரிவானாக. ஆமீன். வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.